ஜியாகிரஃபி இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். இப்போ இந்த லெசனில் நம்ம ஆல்ரெடி மேப் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதனோட லெசனை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க. இந்தியா அப்படின்னா நம்மளோட இந்திய நாடு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் தென் லொக்கேஷன் அப்படின்னா இந்தியாவோட அமைப்பு எப்படி இருக்குது. அண்ட் தென் ரிலீஃப்னா நம்ம இந்தியாவோட நில தோற்றம் எப்படி இருக்குது. ட்ரைனேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிகால் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த டோட்டல் லெசனில் நம்ம பார்க்க போகிறது. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் டிவிஷன் ஆஃப் நார்தர்ன் மவுண்டைன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். டிவிஷன்ஸ் ஆஃப் நார்தர்ன் மவுண்டைன் அப்படின்னா என்னன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. நார்தர்ன் மவுண்டைன்ஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் இமாலயாஸ். ஸோ அப்போ டோட்டலாக இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து இமாலயாஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். அதனால தான் நார்தர்ன் மவுண்டைன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்தர்ன் மவுண்டைன் மேப்பில் கேட்டாங்கன்னா நீங்கள் இமாலயாஸ் பிளேஸில் மார்க் பண்ணிடலாம். இமாலயாஸ் கேட்டாங்கனாலும் நம்ம இமாலயாஸ் இடத்துலேயே மார்க் பண்ணிடலாம். ஸோ இதனோட இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த நார்தர்ன் மவுண்டைன்ஸ் ஆர் கால்டு இமாலயாஸ் அப்படின்றதுல எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்றத இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நார்தர்ன் மவுண்டைன்ஸ். இப்போ டீட்டெயில் இது கேட்குறாங்க அப்படின்னா நம்ம எப்படி இதை எழுதணும் ஃபஸ்ட்டுன்றதை பாருங்கள். நார்தர்ன் மவுண்டைன்ஸ். ஸோ நம்ம யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் திஸ் heading and then divisions, how many types are there, and then importance, what are the importance of Himalayas. First northern mountains அதாவது இமாலயாஸ். நார்தர்ன் மவுண்டைன்ஸ் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் இமாலயான்னு சொல்கிறேன். ஜியாலஜிக்கலி அப்படின்னா ஜியோனா இட் டிபெண்ட் அப்பான் லேண்ட். ஓகேவா, நம்ம டோட்டலாக வந்து நம்ம லேண்டை பற்றி படிக்க போகிறது தான் ஜியோ. ஸோ ஜியாலஜிக்கலி வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இது யங் ஃபோல்ட் மவுண்டைன்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப வந்து எங்காகவும் இருக்கிறதாகவும் இதனோட அமைப்பு எப்படின்னா ஃபோல்டு மவுண்டைன்ஸ். ஃபோல்டுனா எப்படின்னா இமாலயாஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படியே கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால ஸ்ட்ரக்சராகவே அதனோட இது வந்து ஃபோல்டு மவுண்டைன்ஸ்னு சொல்கிறாங்க. இமாலயாஸ்க்கு வந்து இமாலயாஸ் ஆர் கால்டு யங் ஃபோல்ட் மவுண்டைன், இமாலயாஸ் ஆர் கால்டு நார்தர்ன் மவுண்டைன்ஸ். ஓகேவா, ஸோ நார்தர்ன் மவுண்டைன்ஸ் கேட்டாங்கன்னா இமாலயாஸ் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ட் த லாஃபியஸ்ட் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரக்டு மவுண்டைன் பேரியர்ஸ். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா லாஃபியஸ்ட். வாட்ஸ் த மீனிங் ஃபார் லாஃபியஸ்ட்னா உயரமான, அதாவது ஹைட்டாக சொல்கிறது. இமாலயாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்து ஹைட்டாக இருக்கிறதா வந்து நம்ம மலைகள்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் லாஃபியஸ்ட். அண்ட் தென் மோஸ்ட் ரக்டு மவுண்டைன் பேரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ரக்டு மவுண்டைன், நம்மளுக்கு மவுண்டைன் பார்க்குறதுக்கே நம்மளுக்கு எப்படி இருக்கும், கரடு முரடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ரெப்ரசன்ட் த லாஃபியஸ்ட் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரக்டு பேரியர்ஸ். அண்ட் தென் இட் ரேஞ்சஸ் ரன் ஃப்ரம் இந்தியா டு பிரம்மபுத்திரா. அதாவது இதனோட மலை வந்து இட்ஸ் அ கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டைன்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா. அது வந்து எங்கேருந்து நம்மளுக்கு எது வரைக்கும் முடியாது, ஸ்டார்டிங் டு ஃபினிஷிங் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் இந்தியா டு பிரம்மபுத்திரா. நம்ம இந்தியாவை பற்றி தானே பார்க்குறோம். ஃப்ரம் இந்தியா டு பிரம்மபுத்திரா அப்படின்றீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ பாரு, நான் மேப்பில் சொல்கிறேன். இதுதான் இந்தியா மேப்பு. இங்கே பாரு, ஃப்ரம் இங்கேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகி அப்படியே நம்மளுக்கு கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டெயினாக வந்து டில் நம்மளுக்கு இங்கே பிரம்மபுத்திரா ரிவர் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ ஃப்ரம் இயர் இங்கேருந்து ஆரம்பித்து அண்ட் தென் ஃபினிஷிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இங்கே தான். ஸோ இது டாப் மோஸ்ட் ஃபுல்லாக எல்லாமே நம்மளுக்கு வந்து என்னதுன்னா இமாலயாஸ். டைரக்ஷன் வைஸ் யூஸ் பண்ணதுனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் நார்தர்ன் மவுண்டைன். மேலே நம்மளுக்கு இங்கே நார்த் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ தட் இஸ் கால்டு நார்தர்ன் மவுண்டைன்ஸ். ஓகேவா, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் இந்தியாவிலேருந்து அப் டு பிரம்மபுத்திரா அண்ட் தென் மூவ் ஆன் டு டிவிஷன்ஸ்னால் இங்கே எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 types ஆஃப் இமாலயாஸ்ன்னு சொல்கிறாங்க. எத்தனை டைப்ஸ் ஆஃப் இமாலயாஸ்? தேர் ஆர் 3 types ஆஃப் இமாலயாஸ். ஒன் இஸ் இமாத்ரி ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் இன்னர் இமாலயாஸ். Next one is Himachal or otherwise known as lesser Himalayas. And then third one is Shivaliks or otherwise called as outer range of Himalayas. அப்படின்னு 3 கேட்டகரியாக வந்து நம்மளுக்கு டிவைட் பண்ணியிருக்கிறாங்க இமாலயாஸை. இது எல்லாமே வந்து இமாலயாஸில் இருக்கக்கூடிய ரேஞ்சஸை பற்றி நம்ம படிக்கிறது தான் டிவிஷன்ஸ். ஓகேவா, அண்ட் தென் மூவ் ஆன் டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இமாலயாஸில் என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இட் பிளாக்ஸ். இங்கே பாரு SWMன்னு நான் ஷார்ட்டாக இருக்கேன். அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூன். அதாவது இட் பிளாக்ஸ். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இமாலயாஸ் இஸ் இட்ஸ் பிளாக் சவுத் வெஸ்ட் மான்சூன் வின் அண்ட் காஸ் ஹெவி ரெயின்ஃபால். நமக்கு வந்து அதிக அளவில் ஹெவி ரெயின்ஃபால் கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இமாலயாஸ். அதுக்கு வந்து எந்த மான்சூன் இது பண்ணிங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் வின். அண்ட் தென் செகண்ட் திங் இஸ் இட்ஸ் ஃபார்ம் அ நேச்சுரல் பேரியர். நேச்சுரல் அப்படின்னாலே டியூ நோ த மீனிங் ஃபார் நேச்சுரல், இயற்கை. அதாவது லாட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்
is there in Himalayas. Okay va. Next third one is sources. என்ன sources, என்ன காரணம்? source for many perennial rivers. அதாவது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா ரிவர்ஸுமே வந்து ஃப்ரம் நம்மளுக்கு எங்கேருந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, ஃப்ரம் இமாலயாஸ். அதாவது நான் 2 ரிவர்ஸ் மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், லைக் கங்கா, இண்டஸ், பிரம்மபுத்திரா எக்ஸெட்ரா லாட் ஆஃப் ரிவர்ஸ் ஃப்ளோயிங் த்ரூ இமாலயாஸ். அண்ட் தென் next important point is paradise of tourist due to its natural beauty. paradise அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா சொர்க்கம். அதாவது என்ன சொன்னால் டூரிஸ்ட் அப்படின்னா டூரிஸ்ட் ஸ்பாட் பிளேஸாக ஹிமாலயாஸை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதனோட நேச்சுரல் பியூட்டி தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் ஒன்லி ஃபார் நேச்சுரல் பியூட்டி இல்லாமல் ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா என்னென்னா நிறைய ஹில் ஸ்டேஷன் அண்ட் பில்கிரிம் சென்டர்ஸ், ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அண்ட் தென் பில்கிரிம் சென்டர்ஸும் அங்கே நிறைய இருக்குது, லைக் கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவி தேவி டெம்பிள் எக்ஸெட்ரா லாட் ஆஃப் பில்கிரிம் சென்டர் இஸ் ஆல்சோ தேர். தட்ஸ் வை very importance of Himalayas. And then next one is it provide raw materials not only for natural beauty and not only for paradise of tourist. very important thing is provide raw materials. அப்படின்னா நம்மளுக்கு அதாவது என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் நம்ம ரெக்வயர்ட் நீட்ஸுக்கு தேவையோ அது எல்லாமே நம்மளுக்கு எங்கேருந்து ப்ரொவைட் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஃபாரஸ்ட். ஓகேவா, அதுவும் ஃப்ரம் ஹிமாலயாஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. த மெயின் திங் இஸ் prevent the cold winds blowing from Central Asia and protect the India. அதாவது ப்ரிவென்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தடுக்கிறது. அதாவது நம்மளுக்கு அந்த குளிர்ந்த காற்று நம்மளுக்கு பக்கம் வந்து வீசாமல் இருக்கிறதுக்கும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் நார்த்லேருந்து நம்மளுக்கு அதாவது நம்மளுக்கு சவுத்தில் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து தடுக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இமாலயாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா கவனிச்சிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு டீட்டெயிலாக இதை கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி இதை ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஆர் ரைட் லைக் திஸ் டிவிஷன்ஸ் ஆஃப் நார்தர்ன் மவுண்டைன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் யூ ஆர் ரைட் 3 points. Northern mountains, division, importance, and then you have to explain about northern mountains. Just northern mountains தான் என்னென்னு சொல்லியிருக்கேன்னா இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் இமாலயாஸ். இமாலயாஸ்னோட அமைப்பு எப்படி இருக்குன்னா எங்காவும் அதனோட அமைப்பு எப்படின்னா இந்த மாதிரியான கண்டினியூஸ் ரேஞ்சில் இருக்கிறனால தான் இதை வந்து ஸ்ட்ரக்சரலி ஃபோல்டு மவுண்டைன்ஸ் சொல்கிறாங்க. அதனோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்டில் இட் ரெப்ரசன்ட் த லாஃபியஸ்ட் ஹைட்டாக இருக்கும். அண்ட் தென் மோஸ்ட் ரக்டு மவுண்டைன் பேரியர்ஸ், மிக கரடு முரடான இதுவாக இருக்கிறது தான் மவுண்டனோட ரேஞ்சஸ். இந்த ரேஞ்சஸ் இந்த மவுண்டைன் எங்கேருந்து ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டிங் பாயிண்ட்னா ரன் ஃப்ரம் இந்தியா டு பிரம்மபுத்திரா. அண்ட் தென் மூவ் ஆன் டு divisions. 3 types of Himalayas. One is Himadri or inner Himalayas, Himachal or lesser Himalayas, Shivaliks or outer range of Himalayas. And then Himalayas importance. It blocks southwest monsoon wind and cause heavy rainfall and form a natural barrier. Perennial rivers like Ganga, Indus, etc. Paradise of tourists due to its natural beauty. Many hill stations and pilgrim centers and provide raw materials from forest-based industries. And it prevents the cold wind blowing from Central Asia and protect the India. டோட்டல் இந்தியாவுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இமாலயாஸ் அப்படின்றாங்க. செகண்ட் ஹெட்டிங் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெனின்சுலார் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. நான் ஆல்ரெடி ரிவர்ஸை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா அந்த லெசனில், ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். லிசன், இப்போ இந்த மாதிரி கேட்குறாங்க பெனின்சுலார் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னா யூ ஹேவ் டு ரைட் லைக் திஸ் பெனின்சுலார் ரிவர்ஸ் அண்ட் தென் பெனின்சுலார் ரிவர், டைப்ஸ் ஆஃப் பெனின்சுலார் ரிவர். பிஆர் வந்து நான் ஷார்ட் ஃபார்மாக எழுதியிருக்கேன் அப்படின்னா பெனின்சுலார் ரிவர்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பெனின்சுலார் ரிவர்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அண்ட் தென் டைப்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் பெனின்சுலார் ரிவர் யூ ஹேவ் டு ட்ரா லைக் திஸ் லைன் அண்ட் திஸ் டைப்ஸ் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 types. One is west flowing rivers and then second one is east flowing river. FR means flowing rivers. West flowing river, east flowing river. Again then west flowing river is classified into 2 types. One is Narmada, second one is Tapati. And then east flowing river can be classified into 4 types. One is Mahanadi, Godavari, Krishna, Kaveri. ஆல்ரெடி நான் மேப்லேயே இதை வந்து நான் வந்து என்ன சொல்லினா சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து ஷார்ட் ஆன்சர்லேயும் இம்பார்ட்டன்ட். நீ கேட்கலாம் வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவரில் சபர்மதி மகி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலையேன்னு கேட்கலாம். நம்மளுக்கு இதில் வந்து டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா நர்மதா அண்ட் தபதியை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை நான் சபர்மதி மகியை பற்றி நான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகேவா, வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ்னாங்கன்னா நர்மதா அண்ட் தபதி, ஈஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ்னால் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் காவேரி. ஓகே, ஃபர்ஸ்ட் we move on to பெனின்சுலார் ரிவர். பெனின்சுலார் ரிவர்னால் ஒரே வாரத்தில் நம்ம எழுதிடலாம், ரொம்ப கஷ்டமே இல்லை. அதாவது நம்ம வந்து இந்தியாவை பற்றி பார்க்கறதுனால நம்ம சவுத் டைரக்ஷன் வைஸில் நம்ம சவுத் இந்தியாவில் ஃப்ளோ ஆகிற ரிவர்ஸ் அதை நம்ம என்ன சொல்லணும்னா பெனின்சுலார் ரிவர்ஸ். ரிவர்ஸ் இன் சவுத் இந்தியா ஆர் கால்ட் அஸ் பெனின்சுலார் ரிவர்ஸ். தட்ஸ் ஆல். ஓகேவா, அண்ட் தென் வி மூவ் ஆன் டு டைப்ஸ். டைப்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ், நர்மதா. இப்போ நர்மதா ரிவரோட
இம்பார்ட்டன்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நர்மதா இட்ஸ் அ லார்ஜஸ்ட் அமாங் த வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ். வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ்லேயே வந்து லார்ஜஸ்ட் ரிவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா நர்மதான்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே பாரு, வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவரில் ஃபஸ்ட்டு எதுன்னு சொல்கிறாங்கன்னா நர்மதா தான் இட்ஸ் அ லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஐ அப்படின்னா பெனின்சுலார் இந்தியா. நெக்ஸ்ட் இப்போது நம்ம ஒரு ரிவர்னு நம்ம பார்க்குறோம். ஒரு ரிவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் லாட் ஆஃப் ட்ரிபியூட்டரிஸ் இருக்கும். அதாவது மெயின் ரிவர் பார்த்திங்கன்னா நர்மதா. அந்த நர்மதாவிலேருந்து நம்மளுக்கு வந்து ட்ரிபியூட்டரிஸ். வாட்ஸ் த மீனிங் ஃபார் ட்ரிபியூட்டரிஸ்? பிரான்ச்சஸ்னால் என்னது? கிளைகள். அதாவது ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரிவர் நம்மளுக்கு நர்மதா இங்கே ஃப்ளோ ஆகுது. இங்கே பாரு, இப்போ மெயின் ரிவர் நர்மதா இங்கே நம்மளுக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இதிலேருந்து வந்து லாட் ஆஃப் ரிவர்ஸ் நம்மளுக்கு வந்து ஃப்ளோ ஆகும். தட் இஸ் கால்டு என்னதுன்னு சொல்கிறாங்கன்னா ட்ரிபியூட்டரிஸ். அப்படி நர்மதாலேருந்து நம்மளுக்கு ஃப்ளோ ஆகிற ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேலன், தவா, கோலார் எக்ஸெட்ரா இன் லாட் ஆஃப் ரிவர்ஸ் ஆர் ஃப்ளோவிங் இன் நர்மதா. ஓகே, அண்ட் கன்ஃப்ளூயன்ஸ் வித் த அரேபியன் சி. கன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா என்னதுப்பா? வாட்ஸ் த மீனிங் ஃபார் கன்ஃப்ளூயன்ஸ்னா சங்கமம், கடலில் போய் என்னன்னா சேரும் இடத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்கிறாங்க. கன்ஃப்ளூயன்ஸ் வித் எந்த இடத்துல நம்மளுக்கு போய் இது சங்கமம் ஆகுது இந்த நர்மதா ரிவர்லேருந்து வரக்கூடிய ட்ரிபியூட்டரிஸ் எல்லாம் பண்ணால் த்ரூ தி அரேபியன் சி. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் தபதி. Tapati is one of the major river of peninsular India. Tapati is also the one of the major river of peninsular India. தபதி ரிவரில் இருக்கக்கூடிய ட்ரிபியூட்டரிஸ் ஆர் அருணாவதி, போரி, வாக்கி எக்ஸெட்ரா கன்ஃப்ளூயன்ஸ் வித் அரேபியன் சி த்ரூ த கல்ஃப் ஆஃப் கேம்பே. ஓகேவா? இதுவும் என்ன பண்ணுன்னா த்ரூ த கல்ஃப் ஆஃப் கேம்பே வழியாக போய் அண்ட் தென் கடைசியாக எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து சங்கமம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ அரேபியன் சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல். வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர் இஸ் ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட் ஒன் ஈஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ். ஈஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா மகாநதி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மகாநதி. ஓகே, இட்ஸ் ஆரிஜினேட்ஸ் மீன் வாட்ஸ் த மீனிங் ஃபார் ஆரிஜினேட்? எங்கே வந்து ஆரம்பமாகுது அதுதான் ஆரிஜினேட்னு சொல்கிறாங்க. நியர்னா கிட்ட. ஆரிஜினேட் நிவர் ஷிகாவா. அதாவது மகாநதி ரிவர் ஆரிஜினேட்ஸ் நியர் ஷிகாவா இன் ராஜ்புட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சத்தீஸ்கர். அதனால தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ப்ரௌன் கலரில் நான் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். மகாநதி வந்து ஆரிஜினேட் நியர் ஷிகாவா இன் ராஜ்புட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சத்தீஸ்கர். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. டிவைடட் இன்டு செவரல் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் ட்ரிபியூட்டரிஸ். இப்போ நீங்கள் கேட்கலாம், ட்ரிபியூட்டரி மீன்ஸ் பிரான்ச்சஸ் சொன்னீங்க, டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் என்னது? ட்ரிபியூட்டரிஸ்லேருந்து நிறைய கிளைகள் போகுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை தான் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ட்ரிபியூட்டரிஸுங்கிறது வந்து பிரான்ச்சஸ், அதுலேருந்து நம்மளுக்கு பிரிஞ்சு போகிறது தான் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது கடைசியில் திஸ் ரிவர் வந்து எங்கே நம்மளுக்கு வந்து ட்ரெயின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால். இது எல்லாமே என்ன ரிவர்னு பார்த்தீங்கன்னா என்னது? ஈஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு கோதாவரி. கோதாவரி இஸ் த லாங்கஸ்ட் ரிவர். கோதாவரி தான் என்னது? இட்ஸ் அ லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா. கோதாவரி இஸ் அதர்வைஸ் ஆல்சோ கால்ட் அஸ் விருதா கங்கா. கோதாவரி இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா, இஸ் ஆல்சோ அதர்வைஸ் கால்ட் அஸ் விருதா கங்கா. இது எங்கே ஆரிஜினேட் ஆகுது? இட்ஸ் ஆரிஜினேட் இன் நாசிக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிரா. கோதாவரி ரிவர் எங்கே இது ஆகுதுன்னா மகாராஷ்டிராவில் நாசிக் டிஸ்ட்ரிக்டில் நம்மளுக்கு வந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஃப்ளோ த்ரூ த ஸ்டேட் ஆஃப். ஆரிஜினேட் ஆகிறது வந்து மகாராஷ்டிராவாக இருந்தாலும் இது த்ரூ ஃப்ளோஸ், அதாவது எந்த இடங்களில் இது பாஞ்சிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த ஸ்டேட்ஸ் ஆஃப் தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ். நான் ஏபின்னு போட்டிருக்கேன். ஆந்திர பிரதேஷ் ஆரிஜினேட் ஃப்ரம் மகாராஷ்டிரா பட் ஃப்ளோஸ் த்ரூ ஸ்டேட்ஸ் ஆஃப் தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ். நம்ம கோதாவரி ரிவரில் வந்து ஒரு லேக் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, தட் இஸ் கால்டு கொல்லூரு லேக். கொல்லூரு லேக் இஸ் ஆல்சோ லொக்கேட்டட் இன் த ரீஜன் ஆஃப் கோதாவரி. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு கிருஷ்ணா. ஆரிஜினேட் ஃப்ரம் எ ஸ்ப்ரிங் பிளேஸ் கால்டு மகாபலீஸ்வர். இது எந்த இடத்துலேருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னு பாருங்கள். கிருஷ்ணா ரிவர் ஆரிஜினேட் ஃப்ரம் அ ஸ்ப்ரிங் பிளேஸ் கால்டு மகாபலீஸ்வர். இட்ஸ் அ செகண்ட் லார்ஜஸ்ட் பெனின்சுலார் ரிவர். இது என்னதுன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் பெனின்சுலார் ரிவர் ஆர் லாங்கஸ்ட் பெனின்சுலார் ரிவர். ஓகே, அண்ட் இன் திஸ் ரிவர் ஆல்சோ தேர் ஆர் லாட் ஆஃப் மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் ஆர் ஃப்ளோவிங். நெக்ஸ்ட் இந்த ரிவர்ஸ்லாம் வந்து ஃப்ளோஸ் த்ரூ. இப்போ கிருஷ்ணா ஆரிஜினேட் ஆகிற இடம்னு பார்த்தீங்கன்னா மகாபலேஸ்வரம் சொல்லிட்டேன். இது எந்த இடத்துல ஃப்ளோ த்ரூ ஆகுதுன்னா ஆந்திர பிரதேஷ். flows through Andhra Pradesh and join in the Bay of Bengal. Okay, next move on to Kaveri. காவேரி ஆரிஜினேட் வந்து தல காவேரி. காவேரி எந்த இடத்துல ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தல காவேரின்றதில் இது ஆகுது. இதுக்கு அகன்ற காவேரின்னு சொல்லுவாங்க. காவேரி ரிவர் வந்து நம்மளுக்கு எங்கேருந்து நம்மளுக்கு எந்த ஸ்டேட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னா குடகு ஹில்ஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து நம்மளுக்கு வந்து காவேரி ரிவர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தல காவேரி, இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகன்ற காவேரின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்ஷின் கங்கா. காவேரி இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் தல காவேரி
and then Dakshin Ganga or Ganga of South or Agandra Kaveri. Kaveri originate ஆகிற ஸ்டேட் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, and then in which district அப்படின்னா குடகு டிஸ்ட்ரிக்ட். நான் குடகு ஹில்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஓகே, இதில் என்னென்ன ட்ரிபியூட்டரிஸ்லாம் இருக்குது, அதாவது காவேரி ரிவர்லேருந்து என்னென்ன மாதிரியான பிரான்ச்சஸ்லாம் நம்மளுக்கு போகிறோம். நாயல், அமராவதி, ஏமாவதி எக்ஸெட்ரா ஆர் த மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் கிருஷ்ணா. these are the west flowing rivers of India, and then these two are என்னது ஈஸ்ட் flowing rivers of west flowing rivers of India.